வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோழி இறைச்சியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கோழி இறைச்சி பார்த்தீங்கன்னா சிறந்த புரதம் கொண்டிருக்கக்கூடியது. இது மிதமான அளவில் மற்றும் சரியான முறையில் சமைத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். ஸோ அந்த ஹை ப்ரோட்டீன் இருக்குது, உயர்தர புரதச்சத்து இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அந்த அத்தியாவசியமான அமினோ அமிலங்களுமே கோழிக்கறியில் இருக்குது. இது தசை வளர்ச்சிக்கும் உடல் வரக்கூடிய திசுக்களை பழுது பார்க்கறதுக்கும் மிகவும் அவசியம். வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கோழி இறைச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ கோழி இறைச்சியை வாரத்தில் ஒரு தடவையாவது ஆரோக்கியமான முறைகளை சமைத்து எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக உங்களுக்கு கோழி இறைச்சி பண்ணி கொடுக்கும். மற்ற சிவப்பு இறைச்சிகள் இருக்குங்க இல்லையா, அந்த ரெட் மீட், அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கோழி இறைச்சியில் கொழுப்பு மற்றும் கலோரிகள் மிகவும் குறைவு. ஸோ அதனால் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன், உயர்தர புரதம் இருக்குங்க இல்லையா, அந்த புரதம் உங்களுடைய வயிற்றை நீண்ட நேரம் நிறைவாக வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் தேவையற்ற பசியை குறைத்து உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும், ஒரு டயட் ஃபுட்டாக இருக்கும். கோழி இறைச்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதிகப்படியான கலோரிகள் இருக்கக்கூடிய மற்ற உணவுகள்லாம் எடுத்துக்கொண்டு வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆக மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. கோழி இறைச்சியில் இருக்கக்கூடிய புரதச்சத்து, நார்சத்து, அமினோ அமிலங்கள் இவை எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிடக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஆகையால் கொழுப்புகள் ஆற்றலாக மாற்றப்பட்டு எரிக்கப்பட்டு விடும்போது கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு நமக்கு கிடைக்கும். தொப்பை போன்ற அமைப்பு, அடிக்கடி இடுப்பு பகுதிகளில் கொழுப்பு படிவுகள் இருக்கிறது, இது மாதிரி எதுவுமே இருக்காது. ஸ்லிம்மாக நமக்கு மாறிடுவோம். எலும்புகளினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். காரணம், கோழி இறைச்சியில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற எலும்புகளை வலுப்படுத்துவதற்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள், தாதுக்கள் இருக்குது. இவை எலும்புகளை வலுவாக்குறதுக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்கும். வயது முதிர்ந்த காலங்களில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் மூட்டு வலிகளை குறைக்கிறது புரதச்சத்து நிறைந்தக்கூடிய உணவுகள் அவசியம். அப்படின்றதால வயதானவர்களும் வாரத்தில் ஒரு தடவை கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் மட்டும் கிடையாது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும், அது எந்த வயதினருக்கு உரிய எலும்பு தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கு அப்பப்போ கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ 30, 40, 50, 60 வயதிலுமே கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் பலமாக இருக்கும். பேலன்ஸ் தடுமாறாமல் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கோழி இறைச்சியில் ட்ரிப்டோஃபான் மற்றும் விட்டமின் B5 இதெல்லாமே இருக்குது. ஸோ இது உடலில் செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியான ஹார்மோனை செக்ரிகேட் பண்ணுறதுக்கு, தூண்டுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த செரட்டோனின் அப்படின்ற இந்த ஹார்மோன் சுரக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள்லாம் தளர்த்தப்பட்டு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் குணப்படுத்தி அதை குறைத்து நல்ல தரமான ஒரு தூக்கத்தை பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ தரமான தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னாலுமே அல்லது சுறுசுறுப்பாக மீண்டும் நம்ம செயல்பட ஆரம்பிச்சிரும். இதனால் அந்த மன அழுத்தத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு ட்ரிப்டோஃபான், விட்டமின் B6 ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு தான் செரட்டோனின் ஹார்மோன் சுரக்கிறதுக்கு இந்த ட்ரிப்டோஃபான், விட்டமின் B6 இருக்கக்கூடிய கோழி இறைச்சி நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, இதய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். கோழியினுடைய நெஞ்சு பகுதி இருக்குங்க இல்லையா, சிக்கன் பிரீஸ்ட், அது கொழுப்பு மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இதில் விட்டமின் B6 இருக்குது. ஸோ இது ரத்த நாளங்களில் ஹோமோசிஸ்டினுடைய அளவை கட்டுப்படுத்தி இதய பாதிப்புகளில் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர்தர ரத்த அழுத்தம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படாமல் இருக்கும்போது தான் இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது பிபி ப்ராப்ளம் அப்படின்றது உங்களுடைய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இருக்குங்கள். ஸோ அந்த மாதிரி ரத்த நாளங்களில் இருக்குங்கள் தென்படும் பொழுது ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு கிடைக்காது. ஸோ இதனால் ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பீங்க. இதயத்துக்கும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கல அப்படின்னா இதய துடிப்பு சீரான நிலை இருக்காது. மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற கடுமையான பக்க விளைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம விடுபடுறோம் அப்படின்னா இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு கிடைக்கும். அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள், ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள்லாம் நமக்கு அகற்றப்படும். ஸோ கோழி இறைச்சியை நீங்கள் சாப்பிடும் போது, அதில் நீங்கள் சமைக்கும் போது கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயம் இருக்குது. சமைக்கக்கூடிய முறையே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல எண்ணெயை விட்டு வறுக்கிறத விட குழம்பாகவோ
வேக வைத்தோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனலில் வாட்டி கிரில் பண்ணி உண்பது அதிக சத்துக்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து குழம்பாக வேக வைத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணெயில் போட்டு வறுத்தோ கிரில்லு மாதிரியோ நீங்கள் வந்து செய்யக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மஞ்சள் மற்றும் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நீங்கள் கலந்து கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது நிறைய இன்னும் மருத்துவமைகள் கிடைக்கும். சமைக்கும் போது மஞ்சள், இஞ்சி, பூண்டு, மிளகெல்லாம் சேர்த்து சமைக்கும் போது அது செரிமானத்தையும் மேம்படுத்தும், உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியுமே கோழி இறைச்சியோடு இணைந்து கொடுத்து உடலை பலப்படுத்தும். நாட்டு கோழிக்கறி இறைச்சி இருக்குங்க இல்லையா, அது வந்து பண்ணை கோழியை விட அதிக சத்துக்களையும் சுவையும் கொண்டு கூடியது. ஸோ இப்போ நீங்கள் பண்ணை கோழியை வந்து கறிக்காக எடுத்துக்கலாம். நிறைய கிராஸ் கோழியெல்லாம் கூட சாப்பிடுவாங்க இறைச்சிக்காக. ஆனால் நீங்கள் நாட்டுக்கோழி எடுத்துக்கிட்டீங்கன்னா பண்ணை கோழியை விடவும் அது உயர்தர ஊட்டச்சத்துக்களை கொடுத்து மருத்துவமைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ வாரத்தில் ஒரு தடவை நாட்டு கோழிக்கறி இறைச்சியும் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்க. மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.